ஒரு ரன்னிங் ரேஸுக்கு விக்ரம் வீதா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. விக்ரம் கண்ணா பின்னான்னு ஓடுவான், பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவான். ஆனால் வேதா என்ன பண்ணுவான்னா, காலையில் வருவான், வார்ம் அப் பண்ணுவான், 10 நிமிஷம் ஓடுவான், அப்படியே போயிடுவான். இதே மாதிரி ஒரு 10 நாள் போய்கிட்டே இருந்தது. 10வது நாள் ரேசிங்கில் வந்து வேதா வின் பண்ணிட்டான். விக்ரமுக்கு செம கோவம், நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணோமே அப்படின்னு சொல்லி. அவன் வேதா கிட்ட போய் கேட்கும்போது அவன் வேதா சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆன்சர் சொன்னான். இன்றைக்கி நடக்க போகிறது வெறும் 100 மீட்டர் ரேஸ் தான். இந்த 100 மீட்டர் ரேஸை தான் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் என்னென்ன தப்பு பண்ணனோ அதை அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தினேன். என்னோடய டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணேன். இதனால் நான் ஜெயிக்கவும் செஞ்சேன், அதே நேரம் என்னோடய எனர்ஜியும் சேவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்மேன் எல்லாருமே மார்க்கெட் ப்ளேஸை பிடிக்கிறதுக்கு ஓடு உணர்வாங்க. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு டைலாக் வரும், ஓட்டத்தை எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது விஷயம்னா ஓட்டத்தை நிறுத்தவும் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்கள்.